பேரன்புடையீர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நடக்கவிருக்கும் பட்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் பட்ஸ் வித்யாசனம் சீனியர் செகண்டரி பள்ளியின் 37வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களையும் பெரியோர்களையும் பெண்கள் அனைவரையும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என எனது இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மேலும் எமது பள்ளி நிறுவனர் திருமதி எஸ் கண்ணம்மாள் MA MEd அவர்களையும் எமது பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் திரு என் பொன்கார்த்திக் MA B.Ed MPhil அவர்களையும் எங்களது பள்ளியின் PRO திருமதி சுதா MA B.Ed MPhil அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள எங்களது குழந்தை செல்வங்களையும் எமது இருபால் ஆசிரிய பெருமக்களையும் பள்ளி அலுவல பணியாளர்களையும் போக்குவரத்து மேலாளர் திரு அசோக் சார் அவர்களையும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உதவியாளர்கள் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி ஆண்டு விழாவானது மாணவ சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பு விழாவாக நடத்தப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் திறமைகள் சாதனைகள் கல்வி மேம்பாடுகள் பற்றி பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களின் கற்பனை திறன் விளையாட்டு திறன் தோழமை திறன் மற்றும் ஒருங்கிணைக்கும் தன்மை வெளிக்கொணரப்படுகிறது. மாணவர்களை மேடையேற்றுவதன் மூலம் அவர்களின் தன்னம்பிக்கை வளர்கிறது. ஒரு நிகழ்வை நடத்தி காட்டும் துணிவும் அச்சமின்றி மேடைகளில் பங்கேற்கும் துணிவும் ஏற்படுகிறது. அத்தகைய விழாவான இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. As we read the school reports of our children, we realize a sense of relief that can rise to delight that thank heaven nobody is reporting in this fashion. Now I call out our PRO ma'am, Mrs. Sudha Ponkarthik, MA B.Ed MPhil, to deliver an annual report of the year 24-25. தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் அருமை பெற்றோர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி 2024-25 கல்வியாண்டின் அறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்வியாண்டில் நீங்கள் அளித்த பேராதரவுக்கு சிரம் தாழ்த்தி என் இரு கரம் கூப்பி நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நல்ல தருணத்தில் இப்பள்ளியை உருவாக்கிய எங்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தெய்வ திரு இன்ஜினியர் பி நாச்சிமுத்து அவர்களை நன்றியுடன் வணங்கி இந்த ஆண்டறிக்கையினை சமர்ப்பிக்கிறேன். 1989-90 ஆண்டில் ஜூன் மாதம் 167 குழந்தைகளுடன் இப்பள்ளி தொடங்கப்பட்டது. இப்பொழுதுள்ள அலுவலக கட்டிடம் மட்டுமே RCC கட்டிடமாகவும் பிற 16 வகுப்பறைகள் தென்னை ஓலை வேய்ந்த கூரை கட்டிடமாகவும் தொடர்ந்து நடத்தப்பட்டது. பள்ளிக்கு முதல் பிரின்சிபலாக எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தெய்வ திரு எஸ் வெங்கட் நாராயணன் MA B.Ed அவர்கள் பணியேற்று பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார். அது முதல் பள்ளி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஆங்கில வழி கல்வி என்பது கடைக்கோடி கிராம குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வியை கற்பிக்கும் பள்ளியாக இக்கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். மாணவர்களின் பல்முனை திறன்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு கல்வியுடன் ஒழுக்கம் மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்கும் சிறந்த பள்ளியாக திகழ்ந்து வருகிறது. என் பெற்றோர்கள் பெரும்பாலும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் எங்கள் ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து மாணவர்கள் மேல் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த தருணத்தில் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த 36 ஆண்டுகளில் முதலாம் ஆண்டு இருந்த ஆர்வம் இன்றளவும் அதிகரித்ததே தவிர குறையவில்லை.
என் பள்ளி மாணவர்களுக்கு எங்களுக்கு கீழ்ப்படிதலுடன் நடந்து எங்கள் வழிகாட்டுதலின்படி படித்தும் வருகின்றனர். பட்ஸ் பள்ளியில் படித்த மாணவர்கள் பலர் அரசாங்க வேலைகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் பணிபுரிவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் மருத்துவர்களாகவும் கால்நடை மருத்துவர்களாகவும் காவல்துறையிலும் பணிபுரிந்து வருவது எங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருகின்றது. இக்கல்வி ஆண்டில் மெட்ரிக், சிபிஎஸ்இ மற்றும் பிளே ஸ்கூல் பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை 1250 உயர்ந்ததை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். டீச்சிங் ஸ்டாஃப் 63 பேரும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் 37 பேரும் பணிபுரிகின்றனர். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி மற்றும் ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி கவனத்துடன் கண்காணிக்க ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு பணிபுரிந்து வரும் இன்டென்சிவிஸ்ட் என்ற நிறுவனம் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளியில் இக்கல்வியாண்டிலும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை நீட், ஐஐடி கோச்சிங் பயிற்சியை திறம்பட நடத்தி வருகின்றனர். இதன் மூலம் மாணவர்களின் கற்கும் திறன் தூண்டப்பட்டு அதிக மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. 12ஆம் வகுப்பு முடிந்த பிறகு நீட், ஐஐடி தேர்வு எழுதப் போகும் மாணவர்களுக்கு அத்தேர்வில் வெற்றி பெற இப்பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும். 19/1/2025 அன்று நமது பள்ளியில் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் மாணவர்களுக்கு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை நீட் மற்றும் ஐஐடி தேர்வான ஐசிடி அதாவது இன்டென்சிவிஸ்ட் சாம்பியன் டெஸ்ட் நடத்தப்படுது. அதில் 37 பேர் முதல் 3 சிறப்பான இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றனர். சென்ற கல்வியாண்டில் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% அதாவது 100% தேர்ச்சியை பெற்று தந்தனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பி கெவின் விஜய் என்ற மாணவன் முதல் இடத்தையும், எஸ் கனிகாஸ்ரீ என்ற மாணவி 2ஆம் இடத்தையும், கே சரிதா என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பெற்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய 81 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 12ஆம் வகுப்பில் கணக்கு பாடத்தில் பி வர்ணிகா தேவி 100க்கு 100 மதிப்பெண்ணையும், எஸ் கவியரசி, டி கவின்குமார், எஸ் வசந்தகுமார் மற்றும் ஏ ரித்திக்ராஜ் ஆகிய 4 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். எஸ் சுபஸ்ரீ காமர்ஸ், அக்கவுண்டன்சி மற்றும் எக்கனாமிக்ஸ் 3 பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமை சேர்த்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ் பரத் சமூக அறிவியல் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று வெற்றியை தேடி தந்தார். திருமூலரின் வாக்குப்படி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பதற்கேற்ப உடற்கல்வியிலும் எம் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக தேறி வருகின்றனர். இவ்வாண்டில் தமிழக அரசினால் நடத்தப்பட்ட குறுவட்ட போட்டிகளில் சிபிஎஸ்இ 5ஆம் வகுப்பில் பயிலும் அஸ்வின், எஸ் மைஷிகா 2ஆம் இடத்தை பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்ச்சி பெற்றனர். 9ஆம் வகுப்பில் பயிலும் கே பி சுகீர்தா 100 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குறுவட்ட போட்டி அளவில் முதல் இடத்தை பெற்றார். சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் பயிலும் எஸ் வசீகரன் என்ற மாணவர் குண்டெறிதல் மற்றும் வட்டெறிதல் கலந்து கொண்டு 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெற்றார். மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்றனர். 11ஆம் வகுப்பில் பயிலும் எம் யஷ்வந்த் ஹரி ஈட்டியத்தில் குறுவட்ட அளவில் முதல் இடத்தில் மாவட்ட அளவில் 3ஆம் இடத்தை பெற்றார். 12ஆம் வகுப்பில் பயிலும் எல் தர்ஷன் குறுவட்ட போட்டிகளில் ஹடல்ஸ் 400 மீட்டர் முதல் இடத்தையும் போல் வால்ட்டில் முதல் இடத்தையும் பெற்றார். எஸ் விஷால் என்ற மாணவன் குண்டெறிதலில் 2ஆம் இடத்தை பெற்று மாவட்ட அளவில் வெற்றி பெற்றார். 8ஆம் வகுப்பு யுவஸ்ரீ தட்டெறிதல் குறுவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றார். ஹேண்ட்பால் அண்டர் 17, அண்டர் 14 குறுவட்ட அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தனர். த்ரோபால் போட்டிகளில் அண்டர் 17, அண்டர் 19 2ஆம் இடம் பெற்று மாணவிகள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 9ஆம் வகுப்பில் பயிலும் ஜெய் ஆதித்யா மற்றும் ஜிஷ்ணு ஆகியோர் இறகுப்பந்து போட்டியில் குறுவட்ட அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி முதல் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றனர். 8ஆம் வகுப்பில் பயிலும் பிரபஜினி மற்றும் தக்ஷிதா இறகுப்பந்து போட்டியில் குறுவட்ட அளவில் முதல் இடத்தை பெற்றனர். திண்டுக்கல் மாவட்ட அளவிலான சின்னாலப்பட்டியில் உள்ள ராஜன் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற சிலம்பம் மற்றும் டேக்வாண்டா போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு 23 தங்கப் பதக்கங்களையும் 20 வெள்ளிப் பதக்கங்களையும் 15 வெண்கலப் பதக்கங்களையும் வெற்றி வாகை சூடி வந்தனர். 2024ஆம் ஆண்டு
தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற GM டிராஃபி கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் திண்டுக்கல் அணியில் விளையாடி நம் பள்ளி மாணவி அஷ்ரங்கா மற்றும் அபிநயா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றனர். CBSE 7ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர் டி ஜெபின் ஹர்ஷல் தேசிய அளவில் நடைபெற்ற ரோல்பால் ஸ்கேட்டிங்கில் 3ஆம் இடம் பிடித்தார். 3ஆம் வகுப்பில் பயிலும் ரோஹித் ரியோ மாநில அளவில் நடைபெற்ற ரோல்பால் ஸ்கேட்டிங்கில் முதல் இடம் பிடித்தார். 3ஆம் வகுப்பில் பயிலும் துகின் கிருத்திக் மாநில அளவில் நடைபெற்ற ஸ்பீட் ரோலர் ஸ்கேட்டிங்கில் முதல் இடம் பிடித்து பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்தார். எமது பள்ளியில் NSS என்ற நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது. 50 மாணவ மாணவிகள் இக்குழுவில் உள்ளனர். இதன் மூலம் வருடந்தோறும் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதனால் மாணவிகளிடையே ஒற்றுமை உணர்வும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் வளர்க்கப்படுகிறது. பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படுகிறது. அவ்வமைப்பின் மூலம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எமது பள்ளியில் JRC மற்றும் சார்ந்த அமைப்புகளில் செயல்பட்டு வருகின்றன. கல்வியிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும் எம் பள்ளியின் வளர்ச்சி மென்மேலும் உயர வேண்டும் என்று இறைவனை வழிபட்டு இவ்வாண்டறிக்கையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.